Back to you. What about area? Area, we don't look at area of what is available. I was asking Oh, area. again, you. What is the inventory you are carrying? Arihan. So we've launched a project called Melange, which is at Saligram, that has close to 99 apartments. We have launched a project called Vipassana, which is at Srinagar Colony at Saidapet. There are close to 18 units there. We are launching more projects, so we will have close to 150 apartments as inventory as of today. So any more question, please? Yeah. Okay. So thank you, sir. We wanted to click some more pictures, so if you can come once again. And after that, in case somebody wanted to have a one-to-one, we are there. கொஞ்சம் கேப் போடுங்க. ஆமாம். ஒன்றும் நம்ம பேக் வரும். சவுண்டு பண்ணி கேட்டுது. ஓகேவா? கொஞ்சம் ஈஸியாக ஷெரட்டன்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 kilometers on the ரைட் சைடில் வரும். ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10.8 acre ப்ராஜெக்ட் பண்ணுறோம். 450 units வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து நாங்கள் அக்டோபரில் லான்ச் பண்ண போகிறோம். அப்ராக்சிமேட்லி 134 units. இது பார்த்தீங்கன்னா ஸ்டில் ப்ளஸ் 5 floors as well as ground plus 5 floors. இது வந்து எலைட் க்ரௌடுக்காக பண்ணுறோம். ஸோ லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா 3 acres ஓப்பன் ஸ்பேஸ் நிறைய வச்சுருக்கோம். ஸோ இங்கே பண்ணுற லேண்ட்ஸ்கேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கும், மோர் ஸ்பேசியஸாக கொடுக்குறோம். அண்ட் இங்கே பண்ணுற ட்ரீஸாக இருக்கட்டும் அண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ணுறோம். as well as சாம்பிள் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் பண்ண ஃபிக்சர்ஸு, டைல்ஸு அண்ட் எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா மோர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த லான்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. சார் பிரான்ச்சஸ் எங்கேங்க சார் இது? பிரான்ச் ப்ராஜெக்ட்ஸ் கேட்குறீங்களா? ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து மறைமலை நகரில் இருக்குது, செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து மஹிந்திரா சிட்டியில் இருக்குது, இது வந்து தேர்ட் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து ஈஸியாக இப்போ பண்ண போகிறோம். ஆமாம், இது வந்து சீனியர் லிவிங்க்கு பர்டிகுலராக பண்ணுறது அபோவ் 55+ மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸோ எனிவன் என் கப்பலில் யாராவது ஒருத்தவங்க 55 இருந்தால் போதும், அவங்க வந்து ஸ்டே பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் வந்து 90 days in a year அவங்க கூட அங்கேயே இருக்கலாம். அவங்க கிராண்ட் சில்ட்ரன்ஸுக்கான ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறோம். அவங்க சில்ட்ரன் இன்கேஸ் அப்ராட்லேருந்து வராங்க, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணனாலும் அதுக்கான ஸ்பேஸஸும் நாங்கள் கொடுக்குறோம். as well as சீனியர்ஸையும் வரும். ஸோ இது வந்து ஆக்டிவ் சீனியர் லிவிங். ஓல்டேஜ் ஹோமுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, இதை கம்பேர் பண்ணவே முடியாது. அன்லெஸ் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சார் மற்றதுக்கு இதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மற்றதுக்குண்ணா சார் மற்ற இதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஜென்ரல் லிவிங் சீனியர் லிவிங் கேட்குறீங்களா? மற்ற ப்ராஜெக்ட்டுக்கு இதெல்லாம் ஸ்பெஷல். நீங்கள் சீனியர் லிவிங் கூட கம்பேர் பண்ணாலும் சரி, ஜென்ரல் லிவிங் கூட கம்பேர் பண்ணாலும் சரி, ஆசியானா மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. as well as அரியந்த் வந்து சென்னையில் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பில்டர். அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண சுபம் ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து 45 acre ஓவராலாக 20 acre ஜென்ரல் லிவிங் இருக்குது, 20 acre சீனியர் லிவிங் பண்ணியிருக்கோம். அதில் லேண்ட்ஸ்கேப்பே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 acre பண்ணியிருக்கோம். அண்ட் கிளப் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் எப்போதுமே ஆக்கியூபை பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணாத மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அங்கே எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் ஃபெசிலிட்டிஸை டிசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போது பேட்மிண்டன் விளையாடுறாங்கன்னா இன்கேஸ் இன்ஜுரி ஆகக்கூடாதுங்கிறனால அந்த மாதிரி மேட்ச் ஃபினிஷஸும் கொடுத்துருப்போம். as well as மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஹவுஸ் கீப்பிங்கு, டைனிங் ஃபெசிலிட்டிஸ்
இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் செட்டப் வச்சு பார்த்துக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிசிஆர்சி கான்செப்ட் மூலியமாக வரும். ஸோ ஆல் கேட்டகரி ஆஃப் த பீப்புள் வந்து அங்கே ஸ்டே பண்ணலாம். இன்கேஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா சர்டன் டியூரேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். 24 ஹவர்ஸ் இல்லை டெய்லி ஹவர்ஸ் இல்லை 1 மணி நேரம் அந்த மாதிரி வேணும்னாலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லை இன்கேஸ் ரொம்ப முடியாமல் போயிடுறாங்க, பெட் ரிட்டன் ஆயிடுறாங்க அப்படின்னா செப்பரேட் பிளாக் ஒன்று வச்சுருக்கோம், அசிஸ்டட் லிவிங்னு, அது பேர் கேர் ஹோம்ஸ். அங்கே மூவ் பண்ணி அவங்க பெர்மனன்ட் லைஃப் முடிகிற வரைக்கும் அங்கே வச்சும் பார்த்துக்கணும். அங்கே 24 ஹவர்ஸ் டாக்டரு, நர்ஸு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, கஸ்டமைஸ் ஃபுட்டு இந்த மாதிரி எல்லாமே வச்சு பார்த்துக்கணும். ஆமாம். ஸோ இது சீனியர் லிவிங் ஆசியானா தான் இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது. வேறு எந்த சீனியர் லிவிங்லும் இந்த கேர் ஹோம்ங்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்கவே இருக்காது. ஸோ ஆசியானா அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது இல்லாமல் இவங்க லைஃப் டைம் மெயின்டெனன்ஸும் இதையே பார்த்துக்குவாங்க. தேர்ட் பார்ட்டி வெண்டார் அசோசியேஷன்ஸாக ப்ராஜெக்டை கொடுக்க மாட்டாங்க, இவங்களே லைஃப் டைம் மெயின்டெனன்ஸ் பார்த்துக்குவாங்க. ஸோ எந்த குவாலிட்டி இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கோ அது கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ இந்தியாவிலே நம்பர் 1 சீனியர் லிவிங்னு பார்த்தீங்கன்னா ஆசியானா தான். அது வந்து 8th டைம் திரும்பியும் நம்பர் 1 வந்திருக்கு பை ட்ராக் டு ரியாலிட்டி. அவங்க ஒரு சர்வே எடுத்து திரும்ப 8th டைம் நம்பர் 1 சீனியர் லிவிங் இந்தியா லெவலில் கொடுத்துருக்காங்க ஃபார் ஆசியானா. நேம் சார்? சாரி, என் பேர் ஹரிஹரன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ.